ஹலோ கைஸ், ஐ மருன். யூஎஸ் மற்றும் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இப்போ ரீசெண்டாக பேர்ட்ஸ் போல வானத்தில் பறக்கவும் அதே விங்ஸோட கடலுக்குள்ளே டைவ் பண்ணி ஸ்விம் பண்ணவும் கூடிய ஒரு ரோபோட்டிக் வெஹிக்கிளை உருவாக்கியிருக்காங்க. அதாவது வானத்தில் பறக்கவும் அதே விங்ஸோட கடலுக்குள்ளே நீந்தவும் கூடிய ஒரு ரோபோட்டிக் பேர்டு வெஹிக்கிளை உருவாக்கியிருக்காங்க. இப்போ அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். பேர்ட்ஸ் வானத்தில் பறக்கும். அந்த பேர்ட்ஸ் கடலுக்குள்ளே நீந்த முடியாது. கடலுக்குள்ளே நீந்தக்கூடிய மீன்கள் மற்றும் அதர் கிரியேச்சர் வானத்தில் பறக்க முடியாது. இதை இரண்டுத்தையும் செய்யக்கூடிய ஏதாச்சும் ஒரு கிரியேச்சர், ஏதாச்சும் ஒரு உயிரினம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. அதோட நேம் அட்லாண்டிக் பஃபின். இது ஒரு பேர்டு. இந்த அட்லாண்டிக் பஃபின் பேர்டு வானத்தில் பறக்கவும் செய்யும். கடலுக்குள்ளே டைவ் பண்ணி ஸ்விம் பண்ணி நீந்தி மீனை பிடிச்சிக்கிட்டு மீண்டும் கடல்ல இருந்து வானத்துக்கே பறக்கும். இந்த அட்லாண்டிக் பஃபின் பேர்டு ஏரை விட வாட்டர்ஸ் 1000 டைம்ஸ் அதிகமான அடர்த்தியை கொண்டது. இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவின் MITயில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் மற்றும் சுவிட்சர்லாந்தின் ஃபெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் லாசனில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இணைந்து வானத்தில் பறக்கவும் அதே விங்ஸோட கடலுக்குள்ள டைவ் பண்ணி நீந்தவும் கூடிய ஃபிளாப்பிங் விங் ஏரியல் அக்வாட்டிக் வெஹிக்கிளை உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோபோட்டிக் பேர்டு வெஹிக்கிள் வானத்தில் பறக்கவும் செய்யும், அதே விங்ஸோட கடலுக்குள்ள டைவ் பண்ணி நீந்தவும் செய்யும். ரோபோட்டிக் பேர்டு வெஹிக்கிள் அதாவது ஃபிளாப்பிங் விங் ஏரியல் அக்வாட்டிக் வெஹிக்கிள் இது கடலுக்குள்ள தண்ணீருக்குள்ள என்ட்ராகும் போது இதோட விங்ஸ் உடையாமல் இருக்க கார்பன் ஃபிளெக்சிபிள் மெமரிங் விங்ஸ் மற்றும் நைலான் விங்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. ரோபோட்டிக் பேர்டு கடலுக்குள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் வித்தின் செகண்ட்ஸ்ல இதோட விங்ஸ் 90 டிகிரி வரை பெண்ட் பண்ணி கொடுக்கும் அது நீந்துறதுக்கு. ஃபிளாப்பிங் விங் ஏரியல் அக்வாட்டிக் வெஹிக்கிள் பேர்டு ரோபோட் கடலுக்குள்ள போகும்போது இந்த ரோபோட்டுக்குள்ள தண்ணீர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேர்டு ரோபோட்டுக்குள்ள தண்ணீர் தாராளமா செல்லும்படி ஓப்பன் பாடி சிஸ்டத்துல இந்த ரோபோட்டை உருவாக்கி இருக்காங்க. இதற்கேற்ப இந்த ரோபோட்டோட மோட்டார்ஸ், பேட்டரி, சென்சார் போன்றவை எல்லாமே சிலிக்கான் மூலம் வாட்டர் ப்ரூஃபிங்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ரோபோட்டை ஒரு முறை சார்ஜ் பண்ணிட்டோம்னா கடல்ல 4 மைல் வரை இது நீந்தும். கடல்ல ஸ்விம் பண்ணிக்கிட்டு கடல்ல நீந்திக்கிட்டு இருக்கிற இந்த ரோபோட் பேர்டு மீண்டும் எப்படி வானத்தில் பறக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல்ல தண்ணீர்ல இந்த ரோபோட்டை வெர்டிக்கல்ல 70 டிகிரி ஹோல்டு பண்ணி இந்த ரோபோட்டோட விங்ஸ் ஒரு செகண்டுக்கு 10 டைம்ஸ் ஃபிளாப் பண்ணிச்சுன்னா கடல்ல இருந்து தண்ணீர்ல இருந்து வானத்துக்கு பறந்து விடும். இந்த ரோபோட்டிக் பேர்டு மூலம் கடல்ல பவள பாறைகள் மற்றும் திமிங்கலங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வாட்டரோட டெம்பரேச்சர் மற்றும் வாட்டருடைய சாம்பிள்ஸை இந்த ரோபோட்டை பயன்படுத்தி எடுத்து வர முடியும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. வானத்துல பறக்கவும் அதே விங்ஸோட கடல்ல நீந்தவும் கூடிய இந்த ஃபிளாப்பிங் விங் ஏரியல் அக்வாட்டிக் வெஹிக்கிள் இந்த ரோபோட்டிக் பேர்டு ஃபியூச்சரில் ஒரு மேஜர் ரெவல்யூஷனை கொண்டு வரும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.